நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இன்னைக்கு நம்ம அகத்தியர் வழிபாடும் என்னும் நூல்ல இருந்து அகத்தியரின் அருள், அப்புறம் அவங்களோட வழிகாட்டுதல், அப்புறம் வழிபாடு என்றால் என்ன அப்படின்றத தலைப்பு கீழே பார்க்க போகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும். அகத்தியின் அருளோட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாமுனிவர் அகத்தியர் சொல்கிறாங்க, அந்தாதி அகராதி எழுத்தெல்லாம் எழுத வைத்தவன் நான், அகர மகர எழுத்தெல்லாம் செந்தமிழுக்கு கொடுத்தவன் நான், அகங்காரத்தை அளிக்கும் அறிவை கொடுத்தவனும் நான், அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்றவன் நான், அண்டமெல்லாம் போற்றும் தேவர்கள் எல்லாம் வணங்கும் சர்க்குரு நான், அடக்க ஒழுக்கத்துடன் என்னை வந்திப்போர் நற்குணம் அடைவார், நற்செயலில் நடப்பார் நந்தா தீபமாக விளங்குவார், நாடெங்கும் புகழ் பெறுவார் நல்லோன் என்ற பெயர் பெறுவார். அதுக்கப்புறம் இதில் வழிகாட்டுதலுங்கிற கீழே தலைப்பில் கொஞ்சம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் செந்தமிழ்லேயே ஐயன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கஜராஜ சுவாமிகளுக்கு அவங்க அறிவுரை கூறினதும் இங்கே எழுதியிருக்காங்க. வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலனுடைய அருளை பெற்று வருவேன், வேல் முனையை வைத்து எழுதுவாய், வேந்தன் சொல்லும் வாக்கியங்கள் உயிர் பெற்று ஒளி பெற்று ஓவியன் தீட்டும் ஓவியம் போலும், ஓலை எழுத்தில் எழுதுவது போலும், அகர உகர மகர எழுத்து போலும், சுவைமிக்க கனி போலும், சூழ்ந்தோருக்கு ஒளி தரும் அகல் விளக்கு போல், அகிலம் சூழ அன்பர் ஏற்க அழகு தமிழில் நான் கொடுப்பேன் வழிகாட்ட. இன்றிலிருந்து 3 நாள் அந்தி போய் சந்திரன் உதிக்கும் நேரத்தில் நான் அருள நான் சொல்லும் வாக்கியங்களே உன் மனைவியை எழுதவை. இது ஐயன் சொன்ன வழிகாட்டுதல். முன்னமே சொன்ன மாதிரி கஜராஜ சுவாமிகளுக்கு முழுமையாக தமிழ் தெரியாது. அதே மாதிரி அம்மா அருள்தாய் விஜயலட்சுமி அவங்களோட ஒய்ஃபுக்கும் முழுமையாக தமிழ் தெரியாது. இருந்த போதிலும் இந்த சக்திகளை ஐயன் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க முற்ஜென்மங்களில் செஞ்ச நற்காரியங்களாகவும், அதுவும் மட்டும் இல்லாமல் தன்னை முழுமையாக ஐயன்கிட்ட அர்ப்பணித்ததுனாலையும் அவங்களுக்கு முருகன் ஐயா அருளும் ஐயனோட அருளும் எல்லாரோட ஆசையும் இருந்தது. அவங்களோட இதுக்கு முன்னமே நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டு குலதெய்வமான தேவி கருமாரி அம்மன்லாம் பற்றி பேசியிருப்போம் இதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி பல நல்ல தேவதைகளோட அருளும் பரிபூரணமாக இருந்ததுனால அவங்களால தமிழ் வாக்கியங்களை அவங்களால எழுத படிக்க மேலும் மேலும் ஐயனோட வழிகாட்டுதல் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. வழிபாடு என்றால் என்ன? கஜராஜ சுவாமிகள், நான் அகத்திய மாமுனிவரை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். கஜனானம் கஜமுகம் விக்னேஸ்வரம் வந்தே வந்தே நமஸ்தஸ்யம் நமஸ்தஸ்யம் நமஸ்தஸ்யம். ஆத்மஸ்வரூபியான பரமாத்மஸ்வரூபியான பரபிரம்மஸ்வரூபியான அகில உலகத்துக்கும் தாயுமான அகிலாண்டேஸ்வரி தாயே, நான் உன்னை வணங்குகிறேன். அருள்வாய் அறிவை, அன்பு குணங்களை வரம் தருவாய், அறத்தை காத்திருக்க தாயே என் வணக்கம். ஓம் லிங்க ரூபமான சிவனே, உனக்கு என் வணக்கம். ஞானத்தையும் யோகத்தையும் யோக சித்தியும் எனக்கு நீ அருள்வாயாக. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நமோ நமச்சிவாய. ஓம் ஆறுமுகனே, அருள் தரும் அன்பனே, மதியை தரும் மகாதேவனே, ஞான ஒளியை தரும் ஞானேஸ்வரனே, ஓர் கையில் ஞான அறிவை கொடுக்கும் ஓலைச்சுருளை வைத்து மற்றொரு கையில் வேலை பிடித்து ஞானத்தையும் ஞான சக்தியையும் கூர்மை செய்யும் குணமுள்ள வேலையையும் பிடித்து உன்னை வணங்கியோருக்கு ஞான அறிவையும் வினை தீர்க்கும் கவசமும் கொடுக்கும் வேலாயுதனே, நான் உன்னை வணங்குகின்றேன். முருகா முருகா முருகா. மேலும் அதோட வாக்கியங்கள் தொடர்ந்து வருது. ஐயன் கஜராஜ சுவாமிகள் சொல்றாங்க, அப்பனே, அருள் புரியும் தந்தையே, குருவே, பரம குருவே, பராசக்தியின் அருளை பெற்ற பரந்தாமனே, பரிசுத்த ஆத்மனே, பராபர சுரூபனே, தேவர்கள் எல்லாம் கைகூப்பி வழங்கும் குரு தேவனே, போற்றி போற்றி.
10,007 ஜென்மங்களை நான் எடுத்து அதில் ஓர் சில ஜென்மங்களில் நற்காரியங்கள் செய்து நற்செயலால் நல்லோன் என்ற பெயர் அடுத்து உன்னிடத்தில் வந்து உன்னை வணங்கி உன் சீடனாயிருந்து தவம் புரிந்து மற்றோர் பிறவில் நான் பிறந்தேன். இக்காலத்தில் என்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு அளித்த அன்பு அதுவும் ஐயகோ என்ன பெரிது 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 ஐயகோ அரிது அரிது பெரியதும் அரியதும் ஒன்று சேர்ந்து என்னை உன்னில் அடக்கம் செய்து உலகத்து நன்மைக்காக அருள் புரிந்தாய் அல்லவோ. என்ன புண்ணியம் செய்தேன் நான் இப்பிறவிகளும் உன் ஆசியை பெற. அப்பனே, உன் காலடியில் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என் ஆத்ம சக்தியை நீ ஆசீர்வதித்து கொடுக்கும் வாக்கியங்களை எல்லாம் பணிவோடு ஏற்றுக்கொள்ள ஏங்கி இருக்கின்றேன். இனி அருள்வாயாக. மகரிஷி அகத்தியர் கூறியது: அன்புள்ள மகனே, ஆதிபராசக்தியின் ஆறுமுகனின் விநாயகனின் அருள் பெற்று சிவனின் அன்பையும் நீ பெற்றாய் அல்லவோ. ஆதி பராசக்தியின் ஒளியால் அன்பு தாயான கருமாரி தாயின் அருளை எப்போதோ நீ பெற்றாய். தேவர்களும் நாங்களும் சேர்ந்து உன்னையும் உன்னை சேர்ந்த எல்லா ஆத்மாக்களையும் ஆசீர்வதிக்கின்றோம். அகத்தியர் வழிபாடு என்றால் என்ன என்று ஒரு கேள்வி உன்னில் கேட்கின்றதே. வழிபாடு என்றால் நான் சொல்லும் வழியில் நடப்பதுவே. நான் சொல்லும் சொற்களை கேட்டு பணிந்து வணங்கி நடப்பதுவே. அவ்வப்போது நான் கொடுக்கும் உரையாடல்களில் அடங்கியிருக்கும் உள்நுட்பங்களை ஆராய்ந்து தேடி எடுத்து சேர்த்து கொண்டு போனால் ஒரு நூலாகும். அது எப்படி என்று நீ கேட்பாய். நீ காட்டில் போகும்போது நடைபாதையில் ஓரங்களில் கிடைக்கும் புஷ்பங்களை வேறுபடுத்தி ஓர் கூடையில் வைத்து நீ வீடு சேர்ந்ததும் அந்த புஷ்பங்களை அன்புடன் சேர்த்து அழகு காணும்படி நூலால் சேர்த்தால் அதுதான் புஷ்பமாலை. அதை பரந்தாமனின் காலடியில் வைக்கலாம், பராசக்தியின் கழுத்தில் வைத்து அலங்கரிக்கலாம். அல்லது புண்ணியம் செய்தோருக்கு, ஞானத்தை தேடி வருவோருக்கு அவரவர் திறனை பொறுத்து தேவையான புஷ்பத்தை நூலில் இருந்து தனிப்படுத்தி அன்பாக அளிக்கலாம். இதுதான் அகத்தியரின் வழிபாடு. இன்று முதல் அவ்வப்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மனதில் வைத்து என்னை அழைத்து நீ கேட்டால் உனக்கு அந்த ஞானத்தை நான் தருவேன். இங்கு இருப்பவர் எல்லோருக்கும், இங்கு இல்லாது என்னை நினைப்போருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இனி நான் போய் வருவதற்கு முன் சிறிதளவு அச்சதையை தட்டில் எடுத்து அம்மையின் அருள் பெற்று அழகு குமரியின் கஜராஜ் சுவாமிகள் பேத்தியிடம் கொடுத்து என்னை நீ வணங்கி இருக்க நான் இச்சிறுமி மூலமாக உன்னை வாழ்த்துகிறேன். இங்கே கஜராஜ சுவாமிகளோட பேத்தி ரோஷினி, அதாவது அனுமேமோட குழந்தை. அவங்க மூலமாக ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு பியூர் சோல். அவங்கள பற்றியும் பின்னாடி சொல்லியிருப்பாங்க. இதில் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லியிருக்கிறத நமக்கான ஒரு பாடமாக நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நாளும் ஒரு டெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கஷ்டம் வருது, கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்கிற ஏதோ ஒரு வாக்கியங்கள் உங்கள் மனசை கண்டிப்பாக குணப்படுத்தும். அதே மாதிரி பணிந்து நடந்து ஐயன் சொல்கிற வழியை பின்பற்றினா மோட்சத்துக்கான வழி கண்டிப்பாக இருக்கும். அதை நான் நம்புகிறேன். நீங்களும் நல்லபடியாக இருங்க. முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க சொல்கிற வழியில் நடக்க முடியும். மேலும் வழிபாடு என்றால்னு என்னென்னு சொல்லிட்டாங்கன்னு அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த நூல் வெறும் சும்மா கதை புத்தகமோ ஒரு ஸ்பிரிச்சுவலான இது நடந்திருக்கு மாயாஜாலம் அந்த மாதிரியே இல்லைங்க. இது உங்கள் மனப்பூர்வமாக உங்களோட ஆத்மாவை நீங்கள் உணரணும். உங்களோட அகத்துக்குள்ளே தான் உங்களோட தெய்வம், உங்கள் குரு எல்லாம் அதுக்குள்ளே தான் ஒரு ஒளி இருக்குது. அந்த ஒளியை பாதுகாக்கணும்னா இந்த மாயை, இச்சை, ரொம்ப கோபம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை, ரொம்ப ஆசைப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரணும். அதெல்லாம் வெளியே சுத்தப்படுத்தி நம்ம யார், எங்கே போய் சேரணும் அப்படின்ற அறிவு விளங்கணும். விளங்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்று நடக்கணும். இதுதான் இதோட மூலக்கருத்தாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியாத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.